தென்னிந்தியாவில் பாஜக எந்த அளவுக்கு கால்படுத்திக்க போகுது அப்படின்றதுதான் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த வகையில தமிழகத்தில் தாமரை மலருமா மலராதா? ஒரு டைரக்டான ஓபன் எண்டட் கொஸ்டின்ல இருந்தே நம்ம ஆரம்பிப்போம். தாமரை மலருமா மலராதா? தமிழகத்தில் தாமரை மலருமா மலராதா அப்படிங்கிறத கொஸ்டின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள் வந்து இங்க சேர்ந்தாச்சு. சோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தாமரை அப்படி துளிர் விட்டு ஒவ்வொரு அங்கங்க மலர்ந்துட்டு இருக்கு. இப்ப வந்து எல்லா இடத்துலையும் செய்வதற்கான முயற்சியில வந்து தமிழக பாஜகவா இருந்தாலும் சரி, அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, ரீசெண்டா ஒரு 1 இயராவே வந்து மத்திய அமைச்சர்கள் நிறைய வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. மோடி அவர்களும் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய தமிழ் கலாச்சாரத்தை பற்றி அந்த காசி தமிழ்ச்சங்கம் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த காலத்துல இருந்து இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்களோ நமக்கு தெரியாது. ஆனா இப்போ வந்து தமிழகம் நம்மளை விட்டு தள்ளி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த தமிழ் களத்துல வந்து தாமரை மலர செய்யணும் அப்படிங்கிற ஒரு முன்னேற்பாடோட ஒரு உத்வேகத்தோட களத்துல இறங்கியிருக்காங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இந்த பிளான் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ தமிழக மக்களோட இந்த கலாச்சாரத்தோட ஒன்றி போகணும் சொல்லிதான் அப்படி அந்த காசி தமிழ்ச்சங்கத்துக்கு மறுபடியும் உயிர்ப்பித்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ தமிழகத்தில் தாமரை மலர்வதற்கான காலநிலைகள் உருவாகி கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். அதற்கான விதை போட்டிருக்காங்க, தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. இருந்தாலும் அப்பப்போ அந்த வெயில் அடிக்கிறதுனால, சூரிய தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால அந்த இலை துளிர் விடுற மாதிரி இருக்குது. ஆனா அனைவா தாமரை தான் மலரும் நினைக்கிறேன், பார்ப்போம். இல்ல, நீங்க சொல்றது வந்து ஒரு விதத்துல கரெக்டாக இருந்தாலும் நம்ம சேனல்லயும் வந்து நிறைய அனாலிசிஸ் நம்ம போட்டுன்னு இருக்கோம் சார். லைக் இந்த தொகுதியில வந்து ஸ்ட்ராங்கா இருக்குமா வீக்கா இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். நம்ம அனாலிசிஸ் படியே பொதுவா வந்து பார்க்கும்போது பல இடங்களில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டு பாஜக 2ஆம் இடம் வர்றதுக்கான வாய்ப்பு நம்மளோட கருத்து கணிப்புல வந்து தெரியுது. ஆனால் பாஜக ஒருவேளை கொங்கு மண்டலத்தில் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா போக்கஸ் பண்ணுதோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறது. ஏன்னா பாரத பிரதமர் ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், அந்த இனிஷியலான ஒரு ஹைப் வந்து கொங்கு மண்டலத்துக்கு ரொம்ப கிடைச்சிது. கொங்கு மட்டும் கிடையாது, மற்ற பகுதியும் நாங்க போக்கஸ் பண்றோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இப்ப சென்னையில ரோட் ஷோ பண்ணாரான்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. பாஜக கொங்கு மட்டும் ரொம்ப போக்கஸ் பண்ணுதோ? கண்டிப்பா கொங்கு மட்டும் போக்கஸ் பண்ற காரணம், இயற்கையாவே கொங்கு மண்டலத்துல பாஜகவுக்குன்னு ஒரு தனி வந்து ஒரு இடம் இருக்குது. அந்த காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் 2 தடவை எடுத்திருக்கிறாரு, ஜெயிச்ச தொகுதி. எப்பவுமே கொங்கு மண்டலத்துக்குன்னு ஒரு ஓட் பெர்சன்டேஜ் வந்து இருக்குது எப்பவுமே. இது வரைக்கும் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அதிமுக கூட கூட்டணியில் இருப்பாங்க, இல்ல அதுக்கு முன்னாடி திமுக கூட கூட்டணியில் இருந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. சோ இப்ப கொங்கு மண்டலம் அவங்க வந்து டார்கெட் வந்து முக்கிய காரணம்னு பாத்தீங்கன்னா, கொங்கு மண்டலத்தை சுற்றி ஒரு 10 எம்பி இருக்கிறாங்க. ஈவன் திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், பொள்ளாச்சி, இப்படி அதை ஒட்டிய பகுதிகள். அப்படியே கொஞ்சம் போனீங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி கொஞ்சம் ஜாயிண்ட் ஆகும். சோ 10 எம்பிக்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி வந்து கொங்கு மண்டலம். கிட்டத்தட்ட 60ல இருந்து 75 அந்த பார்டர்ல சேர்த்தீங்கன்னா 60 to 70 எம்எல்ஏக்கள் வந்து இருக்கக்கூடிய இந்த தொகுதி. இங்க வந்து ஏற்கனவே அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கிறாங்க. கொங்கு மண்டலத்துல ஓரளவு நல்லா அவங்க கால் பதிச்சிருக்கிறாங்க. அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வந்து இங்கதான் அதிகமா விழுகும். சோ இது வந்து நம்ம ஆக்சுவலா ஒரு இடத்துல வந்தாச்சு, அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு உங்களுக்கு வந்து கொங்கு மண்டலத்துடைய வெற்றி, அதுவும் குறிப்பா இங்க வந்து அண்ணாமலை அவர்கள் நிறுத்தினதுக்கு காரணமே சுத்தி இருக்கிற கொங்கு மண்டலத்துல கம்ப்ளீட்டா இங்க ஒருத்தருடைய வெற்றியோ அல்லது நம்ம எல்முருகன் இந்த மாதிரி ஒரு 3-4 பேருடைய வெற்றி இருந்ததுன்னா, கொங்கு மண்டலத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் இருந்து ஒரு 70-75 எம்எல்ஏ சீட்டுகள் வந்து 2026க்கு அவங்க கொண்டு போறதுக்கு ஒரு பிளான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சோ பக்கத்துல வந்து வட மாவட்டங்கள்ல கிருஷ்ணகிரி, தருமபுரி, சோ அன்புமணி இதான் கிட்டத்தட்ட அடுத்து வந்து 2020 அவர் தான் கூட்டணிக்கு வருவார் நினைக்கிறேன். சோ கொங்குல வந்து இவங்க மினிமம் ஒரு 30 to 40 சீட்ஸ் இண்டிவிஜுவலா பிடிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. கொங்கு மண்டலம் அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க நம்பிக்கையான தொகுதி, அவங்க மக்கள்கிட்ட விரும்பக்கூடிய தொகுதி, பாஜகவை விரும்பி போகக்கூடிய தொகுதி மண்டலம் அப்படிங்கிறதுனால இங்க வந்து முதல்ல அவங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாங்கிறது மறுப்பதற்கு இல்லை. அதற்காக தான் எலெக்ஷனுக்கு நிக்க வேணாம்னு நினைச்ச அண்ணாமலை இந்த இடத்துல ஒரு பவர் கேண்டிடேட்டை போட்டு கொங்கு மண்டலம் அதிமுக இல்லைனாலும் சரி, திமுக இல்லைனாலும் சரி, நாங்க ஒரு ஸ்ட்ராங் ஓட் பேஸ் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறதோட இறங்கி இருக்கிறாங்க. அப்படி ஒருவேளை ஏதாவது தவறுகள் நடந்தா கூட ஸ்ட்ராங் ஓட் பேங்க் கிரியேட் பண்ணி அடுத்த 2026க்கு, ஏன்னா ஒரு 3% கட்சி தானே அப்படின்னு சொல்லி இருந்த கட்சி 5% ஆகி இன்னைக்கு வந்து அடுத்து வந்து மாநகராட்சி தேர்தலில் பாத்தீங்கன்னா 7.5% வாங்கியிருக்காங்க. மாநகராட்சிகள் எல்லாம் அவங்க 8% மேல போயிட்டு இருக்கிறாங்க. சோ அடுத்து வந்து அவங்க டார்கெட் வந்து அவங்க பெர்சன்டேஜ் கூட்டணும், கோவையில ஜெயிக்கணும், நீலகிரியில ஜெயிக்கணும்,
பொள்ளாச்சி இருக்குன்னு பிரிக்கிற மாதிரி அவங்க பிளான் போயிட்டே தான் இருக்கு. இது வந்து அருமையான திட்டம், அருமையான பிளான், அவங்க ஸ்ட்ராட்டஜி சூப்பர். அதுதான் அவங்களுடைய பிளானே. ஸோ அந்த வகையில மீண்டும் நேயர்கள் கிட்ட நாங்க சொல்லிக்க விரும்புவது, நாங்கள் பண்ண கருத்து கணிப்போடு கேபிஎன் அவர்களும் ஒரு நெருக்கமான பதில தான் சொல்லியிருக்கார். ஸோ நாங்க மக்களின் மனதை நெருக்கமாக கவனித்திருக்கிறோம் அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, சில்லர் சிகே அவர்கள் சொல்லியிருக்காங்க, என்ஜினியரே பாஜக தனியாக கூட்டணியாக எவ்வளவு வெல்லும் என்பது உங்கள் கணிப்பு. ஸோ உங்க கிட்டதான் அந்த கேள்வி வச்சிருக்கிறாங்க. ஸோ பாஜக தனியாக நிற்பது அப்படின்னும் போது அதோட ஓட் பர்சன்டேஜ் தனியாக இருக்கும். பாமக, டிடிவி, ஓபிஎஸ் போன்ற பல கூட்டணி கட்சிகளையும் வந்து அவங்க சேர்த்திருக்காங்க. சோ கூட்டணி மொத்தமா வந்து பார்க்கும்போது பாஜக 20 வந்தாலும் சரி, 15 வந்தாலும் சரி, இது கூட்டணியின் வாக்கு வங்கிகளை தான் பார்க்க முடியும். அதில் பாஜக மட்டும் எந்த அளவுக்கு வாக்கு வங்கி கொடுக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு ஜெயிக்கும்னு கேக்குறாங்க இல்லையா? ஜெயிக்குமா இல்ல வாக்கு வங்கி மட்டும் கேக்குறாங்க? என்டிஏ கூட்டணி 20% வாங்குது, 15% வாங்குதுன்னா அதுல பாஜக கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்கும்? தேமுதிக கூட்டணியில இருந்த போது அது 17%னாலும் அதுல பெரிய கான்ட்ரிபியூட்டரா தேமுதிக தான் இருந்தது. இந்த முறை பெரிய கான்ட்ரிபியூட்டராக பாஜக இருக்குமா? இருந்தால் எவ்வளவு? கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து தாமரையில போட்டியிடுற தொகுதிகளே வந்து பாத்தீங்கன்னா இவங்கதான் மெயின் கான்ட்ரிபியூட்டர். 23 தொகுதிகள் இவங்க அடிக்கிறாங்க. சோ அப்ப ஓட்டிங் பெர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்கா எகிரும். அப்படின்னு பார்க்கும்போது கோவையில நல்லா இருக்கும். இவங்களுக்கு இயற்கையாவே போன தடவை சிபி ராதாகிருஷ்ணனே கிட்டத்தட்ட 30% மேல ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா ஓட் ஷேர் வந்து. சோ இப்ப நீலகிரியில ஓட் ஷேர் விழுகும், பொள்ளாச்சியில விழுகும், ஈரோட்ல விழுகும், திருப்பூர்ல விழுகும், நாமக்கல்ல விழுகும். சோ கொங்கு மண்டலத்துல அவங்களுக்கு அருமையான ஓட் பேங்க் இருக்குது. அது போக வந்தீங்கன்னா தென் சென்னை சொல்றாங்க, மத்திய சென்னை சொல்றாங்க. சோ அப்படியே உள்ள போனீங்கன்னா நிறைய இடங்கள்ல ஈவன் இவர் விழுப்புரம் சிதம்பரம் தொகுதியில கூட நல்ல ஓட்டிங் கிடைக்குங்கிறாங்க. சோ இப்படியே பரவலா அவங்க நிக்கக்கூடிய இடங்கள்ல எல்லா இடத்துலயுமே இப்போ ஏசி சண்முகம் நிக்கிறாரு, அவருக்கும் வந்து அந்த கிட்டத்தட்ட தாமரை ஓட்டு தான். சோ இப்படி இவங்க கூட்டணியில இல்லாமலே 12%, 10 to 12% கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. பாஜகவுடைய ஓட் பெர்சன்டேஜ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஈவன் வந்துடும் கொங்கு பெல்ட்ல மட்டுமே ஈவன் 20-25க்கு மேல போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் மற்ற இடங்கள் எல்லாம் சேர்த்தீங்கன்னா ஆவரேஜ் போடும்போது உங்களுக்கு 12% கண்டிப்பாக வரும். கூட்டணிகள்ல வந்து அவங்களும் டிடிவில அருமையா அவர் ஜெயிக்கக்கூடிய நிலையை நோக்கி போயிட்டு இருக்காரு. ஓபி அருமையா அந்த மாதிரி சில வேட்பாளர்கள் போயிட்டு இருக்காங்க. ஸோ 20% கூட்டணியோட சேர்ந்தா வரும் அப்படிங்கிறது, 18 to 20 வருங்கிறது எனக்கு இன்றைய நேரப்படி என்னுடைய ஒரு பார்வையை நான் சொல்றேன். அது தேர்தல் வந்த பிறகு தெரியும்.